ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, மனிதனுக்கு என்ன கவலை? வாழ்க்கையில் ஏன் துன்பம் வருகிறது என்பதுதான். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது எது? துன்பம் மட்டும்தான். துன்பம் வந்தால்தான் மனிதனானவன் கவலைப்படுகிறான். அனைவருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது. கவலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கவலை இல்லாத மனிதன் கிடையாது. அவனவன் தகுதிக்கு தகுந்தது போல கவலைகள் இருக்கிறது. எப்பொழுது யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது எப்பொழுதும் யாருக்கும் தெரியாது. ஒன்று தெரிந்து கொள். வாழ்க்கையில் வசதியாக இருப்பவன் வசதியாகவும், ஏழையாக இருப்பவன் ஏழையாகவும் இருப்பது கிடையாது. எவனுக்கு எப்பொழுது நேரம் வருமோ அந்த தகுந்தபடி அவனுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள், இத்தனை ஆண்டு கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவித்தாய். ஏதேதோ பிரச்சனைகள் வந்தது. உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனை வந்தது. அனைத்திலும் இருந்து நீ வெளிவந்தாய். உன் குடும்பத்தையும் நீ ஒரு ஆளாக நின்று காப்பாற்றி வந்தாய். கவலைகளே வந்தாலும் எந்த ஒரு நொடியும் மற்றவர்களுக்கு முன்னால் உன்னுடைய கண்ணீரை நீ காட்டியதே கிடையாதா? எப்பொழுதுமே சிரித்தபடி சமாளித்து விடுவோம் என்ற தைரியத்தை மட்டும் காட்டி யாரையும் உன்னிடம் நெருங்க விடாமல் நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறாய். இது எவ்வளவு பெரிய விஷயம்! யாரால் இதெல்லாம் செய்ய முடிகிறது? பயமில்லாமல் அடுத்தவனை எதிர்த்து நின்று போராடுவதே முதல் வெற்றிதான். நீ வெற்றி பெற்ற குழந்தைதான். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனி ஒரு சந்தோஷத்தை தரவுள்ளேன். உனக்கு கஷ்டப்பட்டாய். உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் வறுமையால் வாடி நிற்கிறாய். ஆனால் உனக்கு என்னென்ன தேவையோ அதை நான் உனக்கு தந்து உன்னை வாழ வைத்து உன்னுடைய சிரிப்பை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன். தங்கமே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் அழித்து நான் உன்னை காப்பேன். அதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. வெற்றியையும் செல்வத்தையும் இனி நீ தேடியது போதும். அனைத்துமே உன்னை தேடி வந்துவிடும். கவலைப்படாதே. எத்தனை நாட்கள்தான் எனக்கு எதுவும் இல்லை, துன்பம்தான் இருக்கிறது, வாழ்க்கையில் செல்வம் இல்லை, உறவுகளும் நிலையாக இல்லை என்று இப்படிப்பட்ட விஷயத்திற்காக கவலைப்படுவது? இனி எதற்கும் கவலைப்படாதே. உன்னை விட்டு போனது நிச்சயமாக திரும்பி வராது. ஆனால் அதைவிட பல மடங்கு உனக்கு நான் தருவேன். என்னிடம் இருந்து உனக்கு கிடைப்பது நிலையாக இருக்கும். அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. போன விஷயத்தை பற்றி கவலைப்படாதே. நான் தரும் அனைத்தையும் வைத்து சந்தோஷப்படு. போனதை நினைத்து கொண்டு இருந்தால் வருவதை தொலைத்து விடுவாய். நீ இனி தொலைப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வளர்ந்து சந்தோஷமாக இருப்பாய். கவலை இல்லாமல் இரு. எல்லா நாளும் உனக்காக இந்த சாய் நான் இருப்பேன். யாரும் இல்லை என்று சொல்லாதே. இங்கு நான் அப்பாவாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.